ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? வாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ முதல்ல கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேரட்டை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன், அதனால் வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டனை தனியாக பிளெயினாக கூட செய்யலாம். ஆனால் இதை முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் காயும் போட்டு மட்டன் குழம்பு செய்யும் போது அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேரட் அவிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம குக்கரை வச்சுட்டு மட்டனை சேர்த்துக்குவோம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்குவோம். வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை, மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ மட்டன் அவிஞ்சிருச்சு. நம்ம இதை இந்த சைடில் வச்சுட்டு கடாய் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் இதை சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வதக்கியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் ஒரு 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை மூடி வச்சிடுறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் ஒரு 3/4 பாகம் அவிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதில் மட்டனை சேர்த்துக்கிட்டுறேன். நம்ம கேரட் பொரியல் பண்ணிக்குவோம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் கடுகு போட்டுக்கிறேன். உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா செவக்கட்டும். கருவேப்பிலை, வரமிளகாய் ஒன்று, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறது தான். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய், இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு சரியான வாசனையாக இருக்குங்க. கம்மன்னு பாருங்க. மட்டன் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம்.
இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனும் சரிப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.